இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 138 அதிகாரம் 8 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்காக செய்து முடிப்பீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதை அவர் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு புதிய காலையும் நாங்கள் கண் விழிக்கும் போது நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம், உடல் உள்ள சுகத்தோடு இருக்கிறோம் என்றால் அது ஆண்டவருடைய கிருபை, அவருடைய சித்தம். எங்களுக்கு அவர் இன்றைக்கு அவருடைய புதிய கிருபையையும் நம்பிக்கையும் எமக்கு கொடுக்கிறார். அவருடைய பிள்ளையாக வாழ எம்மை அழைக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எமக்கு சொல்லுகிறது, நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்காக செய்து முடிப்பீர் என்று. ஆண்டவர் நம்மை குறித்த அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார். அநேக நல்ல காரியங்களை எங்களுக்காக அவர் செய்ய ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கை உயர, எங்களுடைய தனிப்பட்ட எங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற, குடும்பத்தில் நிம்மதி எங்களுக்கு நிலவ, எப்படியாக அநேக காரியங்கள்ல ஆண்டவர் தன்னுடைய கைவன்மையை காட்ட ஆர்வமாக இருக்கிறார். எங்களுக்காக சகலத்தையும் அவர் செய்து முடிக்க போகிறார் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு ஆண்டவர் அநேகருக்கு அவருடைய நன்மைத்தனமான காரியங்களை செய்து முடித்தது போல இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கும் அவர் தன்னால் என்ன ஆகுமோ அனைத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எங்களுடைய திட்டங்கள் பல நேரத்தில் வீணாக போகலாம், ஆனால் அதெல்லாம் நிறைவேறும் என்று நிச்சயம் இல்லை. சில நேரங்களில் எங்களுடைய முயற்சிகள் நடக்கும், ஆனால் சிலது தாமதமாகும், தடைப்படும், சூழ்நிலைகள் மாறி போகும். அதனால் எங்களுடைய நம்பிக்கையை கூட நாங்கள் இழக்க நேரிடும். ஆனால் ஆண்டவர் அளித்த வாக்குறுதி ஒருபோதும் வீணாகாது. அவர் தொடங்கிய நல்ல செயல்களை அவர் முழுமையாக முடிக்கும் வரை ஒரு நாளும் அவர் ஓய்ந்து போக மாட்டார். எங்களுடைய வாழ்க்கையில அவர் வைத்திருக்கும் நோக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் சரியான நேரத்தில் அவர் நிறைவேற்றுவார். இன்றைக்கு இந்த வசனம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லுகிறது. எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு புரியாத பல நிகழ்வுகள் இருக்கலாம், எதிர்காலம் குறித்து கவலை இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நமது வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்றதை நாங்கள் நம்பும்போது எங்களுடைய மனதில் ஒரு அமைதியும் ஒரு நம்பிக்கையும் பிறக்கும். இந்த காலை நேரத்தில் எல்லாவற்றையும் நான் கட்டுப்படுத்த வேண்டியதில்லை, ஆண்டவர் என்னை நடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் தொடங்குவோமா? அவர் வாக்களித்ததை நிறைவேற்றும் விசுவாசமுள்ள தகப்பன். நமது ஜெபங்கள், கண்ணீர்கள், காத்திருப்புகள் அனைத்தையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். சரியான நேரத்தில் நமக்காக அவர் ஏற்படுத்திய நன்மைகளை நிச்சயமாக அவர் வெளிக்கொணர்வார். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கைக்காக நீர் வகுத்திருக்கும் திட்டங்களையும் வாக்குறுதிகளையும் நாங்கள் நிறைவாக முழு மனதோடு நம்புகிறோம் அப்பா. இன்றைக்கு நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியையும் நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. எங்களுடைய கவலைகளை உங்களோட பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீங்கள் தொடங்கியதை நீங்கள் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீங்க என்றதை நாங்கள் முழு மனத்தோடு நம்புகிறோம். எங்களை சுற்றி இருக்கிறவங்களை, எங்களோட குடும்பத்தை எல்லோரையும் நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்க தகப்பனே. இந்த நாளுக்காக மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதுமாக நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களும் உமக்கு சித்தமுள்ளவர்களாக இருக்க அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னுடைய கைவேலைப்பாடுகளை நீங்கள் நிறைவாக ஆசீர்வதிங்க. உங்களுக்கு ஏற்ற செயல்களை நாங்கள் செய்கிறதுக்கு, உங்களுக்கு உகந்த வார்த்தையை நாங்கள் எங்களுடைய நாவிலிருந்து பேசுகிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி போகணுன்றதுக்காக நிறைய அடிகளை முன்னெடுத்து வைக்கிறாங்களோ ஒவ்வொரு அடிகளையும் நீங்கள் கூட இருங்க. அவங்களோட காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுங்க. நிறைவான சந்தோஷம், மன அமைதியையும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க செய்யுங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு உகந்த, உங்களுக்கு சித்தமுள்ள வாழ்க்கை வாழ உங்களை ஒவ்வொருவரும் வழி நடத்துங்கப்பா. ஆமேன்.